அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை விட்டு தர மாட்டாங்க. தன்மானத்துக்காக போராடுவாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, இவங்க காலில் போய் உழலாமா, இல்லை இவங்க கையில போய் உழலாமா, இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க. எல்லாரையும் ஈஸியா நம்பிடுவாங்க. நல்லவங்க கெட்டவங்க, படிச்சவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்கார, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இருக்குதுங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க. இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா யாரையும் ஏமாத்த பிடிக்காது. யாரையும் இவங்களை ஏமாத்தவே முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பயனா என்னன்னே தெரியாதுங்க. யார் என்ன சொன்னாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க. அன்னப்பறவை எப்படி பால் இருக்கக்கூடிய தண்ணியை தனியா பிரிக்குதோ அந்த மாதிரி தாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்களும் தனியா பிரிப்பாங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பிரிச்சு பார்த்து அதன்படி வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா நேர்மை தவறி ஒரு நாளும் ஒரு வேலையை கூட செய்ய மாட்டாங்க. கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. பாக்குறதுக்கு எளிமையா தாங்க இருப்பாங்க. ஆனா எல்லா விஷயங்களையும் இவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எந்த ஒரு முடிவெடுத்தாலும் தெளிவா முடிவெடுப்பாங்க. நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இவங்க இருப்பாங்க. ஒருத்தங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இந்த செயலை செய்யலாமா, இவங்க கிட்ட போய் இந்த சொல்லலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு 2 முறை யோசிச்சு பார்த்துட்டு தான் இவங்க முடிவெடுப்பாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க இருப்பாங்க. தன்னோட குறிக்கோளை அடைகிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட தனுசு ராசிக்காரர். ராசி மண்டலத்துல 9வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட தனுசு ராசி. இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா நவ கிரகங்களின் சுப கிரகமா இருக்கக்கூடிய குரு பகவானுங்க. மூலம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க எல்லாரும் தனுசு ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளோட தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மேசம், சிம்மம், கும்பம், துலாம், இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. அதே நேரத்துல பகை ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, கடகம், மீனம், இவங்க எல்லாருமே பகை ராசியா இருக்காங்க. தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. உற்சாகத்தோட செயல்படுவாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காது. நம்ம ஏழையா பிறந்துட்டோம், வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. தன்னம்பிக்கையை கைவிடவே மாட்டாங்க. நான் முயற்சி பண்ணா இந்த உலகத்துல எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கறத முழு மனதோட நம்பக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கிரகநிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரண ருண ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காருங்க. களத்திர ஸ்தானத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காருங்க. பாக்யஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இருள் நிறைந்த
உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது. இதுநாள் வரைக்கும் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷம் வரப்போகுது. நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க உடல்ல இருந்த நோய் நொடிகள் எல்லாமே காணல் நீரா கரைய போகுது. உங்க மனக்கவலைகள் நீங்க போகுது. நீங்க இது நாள் வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்க போறீங்க. இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு. இனி உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே தனுசு ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. தடை தாமதம் எல்லாம் காணாம போக போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுங்க. உங்களுடைய கௌரவம் உயரப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுதுங்க. குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாமே காணாம போயிருங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. உங்க வாழ்க்கைய அருமையா இருக்குங்க. சுய ஜாதகம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குங்க. அதை பார்த்துட்டு உங்க வாழ்க்கையை வழிநடத்துங்க. உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க. முருகனை வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் காணாம போயிருங்க. அரசு துறையில வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. தனுசு ராசிக்காரங்க தன்னம்பிக்கையுடன் இருக்கணுங்க. நீங்க அதிகப்படியான நம்பிக்கை வைக்க கூடாது யார் மேலையும். ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க, பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிட்டு நீங்க செயல்படுங்க. யாரையும் எளிமையா நம்ப வேண்டாம். அதிகப்படியான நம்பிக்கை வச்சீங்கன்னா உங்களுக்கு அலட்சியம் வருங்க. அங்கதான் உங்களுக்கு சறுக்க ஆரம்பிக்கும். அதனால நம்பிக்கை வைக்கும் போது யோசிச்சுங்க. உங்களை நம்பி இருக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில முன்னேற்றி தரும். உங்களை மட்டும் நீங்க நம்புங்க. உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வருங்க. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய மாதங்கள்ல அஸ்தம் நட்சத்திரத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. சித்திரை நட்சத்திரத்துல செவ்வாய் அதுக்கடுத்த மாதம் பயணிக்கும் போது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கௌரவம் உயரும். விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜொலிக்க போறீங்க. உங்களுடைய விளையாட்டு பணியில நீங்க முன்னேற போறீங்க. உங்களுக்கான ஒரு இடத்தை இந்த உலகத்துல பதிக்க போறீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அளவோடு வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருங்க. தனிப்பட்ட வாழ்க்கை, பழக்க வழக்கம், வேலை விஷயம் என எதா இருந்தாலும் அளவுக்கு மீறி செயல்பட வேண்டாங்க. அதுதாங்க நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான சிறந்த வழி. வாழ்க்கையில அடித்தட்டுல இருந்து நீங்க முன்னேறீங்க. அதனால பார்த்து கொஞ்சம் பத்திரமா நிதானமா இருங்க. அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எல்லாரும் உங்களை வீழ்த்ததான் நினைக்கிறாங்க. யாரும் உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாதுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அது ரொம்பவும் முக்கியம். உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் எல்லாம் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா வருங்க. மன அழுத்தம் உருவாகக்கூடிய காலமா இருக்கிறதுனால கொஞ்சம் மனசுல தெளிவோட இருந்துக்கோங்க. கால பைரவரை வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாம போயிரும். தொழில்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனை நீங்கிருங்க. தெருவில் உள்ள நாய்களுக்கு உணவு வழங்குங்க. நீங்க செய்யக்கூடிய வழிபாடு உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் செய்ய வைக்கும். கால பைரவர் நினைச்சாருன்னா உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாத்திருவாருங்க. தனுசு ராசிக்காரங்களே, மனசை தெளிவா வச்சுக்கோங்க. தியானம் எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுங்க. நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனா மாறுங்க. உங்களை பார்த்தாவே உங்ககிட்ட வந்து நல்லவங்க பேசணும்னு தோணுங்க. உங்களை மாதிரியே நல்ல எண்ணம் கொண்டவங்க எல்லாம் உங்ககிட்ட கண்டிப்பா வருவாங்க. இந்த பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரருக்கானதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்களுடைய வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல சூப்பரா இருக்க போகுதுங்க. தனுசு ராசிக்காரங்களே, இந்த மாதம் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் மிகவும் அனுகூலமா இருக்காருங்க. பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுதுங்க. உங்களுடைய மதிப்பு உயர போகுதுங்க. உங்களுடைய மரியாதை சிறப்பா இருக்க போகுதுங்க. உங்கள் மீதான அவப்பேரெல்லாம் மறைய போகுதுங்க. செல்வாக்கு மேம்பட போகுதுங்க. உங்களோட சொல்லுக்கு பிறர் மரியாதை கொடுப்பாங்க. வீட்டுல மகிழ்ச்சி எல்லாம் உண்டாக போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுதுங்க. குடும்ப பிரச்சனை கட்டுக்குள்ள வர போகுதுங்க. தேவையான இடங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றா நீங்க பூர்த்தி செஞ்சுக்க போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது. குடும்பத்துல சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க.
நீண்ட நாளா வாங்க நினைச்ச பொருளை வாங்க போறீங்க. நண்பர்களுக்கிடையே இருந்த பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுது. உத்தியோகம் பாக்குறவங்க எல்லாரும் நல்ல வளர்ச்சியை காண போறீங்க. உங்களோட முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த அனைத்து விஷயங்களுமே காணாம போக போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுதுங்க. நீண்ட நாளா நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் செய்யறவங்களுக்கு வந்த மந்தமான நிலை நீங்க போகுது. அலைச்சல் எல்லாம் குறைய போகுது. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபட போறீங்க. அரசியல்வாதிகள் நினைச்சதை நிறைவேற்றிக்க போறீங்க. உங்களோட சொல்லுக்கு பிறர் கட்டுப்பட போறாங்க. மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய போறாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு வேலை வேணும், நிம்மதியான தூக்கம் வேணும். இதுதான் ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நிறைவேற்றிக்க முடியாம நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க. திருமணம் ஆகல, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களோட மனசுலயும் ஏற்படக்கூடிய கொஸ்டின் ஒண்ணுதான், கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். என் தலைமுடி நடைச்சு போச்சு, 30 வயசு ஆயிருச்சு, இதுக்கு மேல திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களோட மனசுல ஓடிக்கிட்டு தாங்க இருக்கும் கேள்வி. இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துல பிரச்சனை இருவங்களுக்கு சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் உங்க கையில சேர போகுதுங்க. கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே மறைய போகுதுங்க. உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. நல்லா வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க, ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே முடிவுக்கு வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்க போகுதுங்க. நீங்க இது நாள் வரைக்கும் ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க, நல்லா வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, சின்னதா ஒரு பொட்டி கடை வைக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, பெருசா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைவேறியிருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இனி வரக்கூடிய மாதங்கள்ல நீங்க நினைச்சபடி அனைத்தையும் செஞ்சுக்க போறீங்க. வீடு கட்டி புது வீட்டுல குடியேற போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது. சின்னதா பொட்டி கடை வைக்க போறீங்க, பெருசா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்க போறீங்க. உங்க வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல அழகா மாற போகுதுங்க. பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இடமே கிடையாதுங்க. தனுசு ராசிக்காரங்களே, நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் எதிர்பார்த்து அடுத்தவங்களை நினைச்சு நீங்க ரொம்பவும் கண்ணீர் சிந்திருப்பீங்க. என்னடா பண்றது, நம்பி ஏமாந்து போயிட்டனே, என் வாழ்க்கையில யாரை நம்புறதுனே தெரியலையே, சொந்த பந்தமே எனக்கு துரோகம் பண்றாங்களே, அப்பா அம்மா துரோகம் பண்றாங்க, கூட பிறந்தவங்க துரோகம் பண்றாங்க, நண்பன் துரோகம் பண்றா, யாரை நம்பி எந்த விஷயத்த சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நீங்க புலம்பிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில புலம்பல் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க. நீங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு இடம் பொருள் ஏவல் அறிந்துதாங்க செயல்பட போறீங்க. உங்க வாழ்க்கையில இனி கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. ஒரு விஷயத்த செய்யும் போது நீங்க 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்த நீங்க செயல்படுத்த போறீங்க. அதனால உங்க வாழ்க்கையில பிரச்சனையே இனி வரப்போறது கிடையாது. இனி உங்க வாழ்க்கைய பிரகாசமா இருக்க போகுதுங்க. நீங்க 4 பேருக்கு உதவி செய்ய போறீங்க. உங்க வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா இருக்க போகுதுங்க. வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க சின்ன பரிகாரம் பண்ணணுங்க. பரிகாரம் மிகவும் எளிமையாதான் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பரிகாரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களோட கல்வி செலவை நீங்க ஏத்துக்குங்க. உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க. நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாம போயிருங்க. நீங்க பெருசா 1 லட்சம் 2 லட்சத்துக்கு கல்வி செலவை ஏத்துக்க வேண்டாம். நீங்க ஒரு பேனா பென்சில் வாங்கி கொடுங்க போதும். அது பண்ணீங்கன்னாவே நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாம போயிடும். உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்குங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக மூலம் நட்சத்திரங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க. அதனால பிரச்சனை வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வீண் மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பொறுப்பா இருந்துக்கோங்க.
வழக்கத்தை விட செலவு கூடும், கொஞ்சம் பார்த்து சிக்கனமா செலவு. நம்மளோட தனுசு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அலைச்சல் வரும், கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுங்க. குடும்பத்துல இருந்து வந்த வாக்குவாதங்கள் காணாம போயிடும். கணவன் மனைவிக்கு இடையே வந்த ஈகோ பிரச்சனை காணாம போயிடும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையே சூப்பரா இருக்க போகுதுங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க, வீடெல்லாம் கட்ட போறீங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்க ஆசைப்பட்ட பொருட்களை வாங்க போறீங்க. முன்பின் யோசிக்காம பேசுறதுனால உங்க வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பேசும்போது 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிட்டு செயல்படுறது நல்லதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நல்லது நடக்க ஒவ்வொரு நாளும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களால எந்த நாள் முடியுதோ அந்த நாள் போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க. நன்றி, வணக்கம்.